ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 5 பெரிய வெங்காயம், 5 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 5 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ தக்காளி சேர்க்கணுங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. 5 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தீங்கன்னா 5 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டாங்க, தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இப்போ பாருங்க, தக்காளி பாதி வணங்கியிருக்கு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கலருக்காகங்கிறத விட அது ஒரு சிறந்த கிருமி நாசினிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சமையலில் மஞ்சள் தூளை பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு ஆற வச்சிடலாங்க. இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுவையான வெங்காய சட்னி. வெங்காய சட்னியும் தேங்காய் சட்னியும் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.